ஸோ ஹவ் டு அட்ராக்ட் த ரைட் பீப்புள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் இதில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கே இது மட்டும் தான். இத தெரியாதனால தான் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஆட் ரன் பண்ண தெரியல. சரியா? இப்ப இது என்னன்னா, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபிரெண்ட்ஸா வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, கும்பமேளா நடந்துச்சுல்ல, அங்க போறீங்க. ஒரு கூட்டத்துக்கு போறீங்க. சரியா? ஃபோன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, ஃபோன் எல்லாம் எடுத்து போய் என்ன பண்றீங்க, ரூம்ல வச்சுட்டு நீங்கலாம் போறீங்கன்றது. உங்க ஃபிரெண்ட் உங்கள விட்டுட்டு அந்த கூட்டத்துல முன்னாடி போய்ட்டாரு. சரியா? கூட்டம் சவுண்டா தான் இருக்கும். சரியா? ஒரு அஸ்யூமினேஷன் தான் இத நம்ம பண்ண போறோம். சரியா? இப்ப நீங்க கத்துறீங்க. இப்ப பக்கத்துல இருக்கவன் என்ன நெனைப்பான், "என்னடா லூஸ் மாரி கத்திட்டே இருக்கான் அவன்." அப்படின்ற மாரி டென்ஷன் ஆவாங்க. இல்ல டேன்னு சொல்றீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க அப்படின்ற மாரி. சரியா? இப்ப இது ஒரு மிஸ்டேக்ஸ். உங்க ஃபிரெண்ட கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவீங்க? அவனுக்கு ஏதாவது ஒரு பட்டப்பேர் வச்சிருக்கலாம். ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடலாம். இல்லன்னா டிரெஸ் கலர கூப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், "ஏய் ப்ளூ ஷர்ட் உன்ன தான் கூப்பிடுறேன்" அப்படிம்பீங்க. இப்ப ப்ளூ ஷர்ட் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ, அவங்கலாம் திரும்பி பார்ப்பாங்க. சரியா? சரி ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா போம்போது, ப்ளூ ஷர்ட், பிளாக் பேண்ட் உன்ன தான் கூப்பிடுறேன் அப்படிங்கும்போது, அந்த டிரெஸ்ல இருக்கவங்க மட்டும் வருவாங்க. சரியா? இப்ப இத ஏன் நான் இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நெட் உலகம் ஓப்பனா இருக்கனால, உங்க ப்ராடக்ட்ட ஆட் ரன் பண்ணா யார் வாங்குவா? எப்படி வாங்குவா? என் ப்ராடக்ட்லாம் பார்ப்பானா? என் ப்ராடக்ட்லாம் வாங்குவானா? என்கிட்டலாம் பேசுவானான்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். எனக்கும் இதே சேம் டவுட் இருந்துச்சு. புரியுதா? எப்போ நான் இந்த விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கிட்டேனோ அப்ப. புரியுதா? அப்ப நீங்க இன்டர்நெட் உலகத்துல யார எப்படி கூப்பிடுறீங்க? கம்யூனிகேட் பண்றீங்க? அப்படிங்கிறது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத நம்ப கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு ChatGPT இருக்குது. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நெறைய கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். பட் இத தாண்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க சைட்ல ஒரு டெம்ப்ளேட்டும் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்ட நான் காட்டுறேன். அஜித் நெக்ஸ்ட் ஸ்லைட் காட்டுங்களேன். இதுதான் சிம்பிள் டெம்ப்ளேட்டா நான் உருவாக்கியிருக்க ஒரு டெம்ப்ளேட்ன்றது. புரியுதா? இப்ப இன்டர்நெட் உலகத்துல இது உங்க கஸ்டமரா இருக்கட்டும், இல்ல ஃப்ரீலான்சிங் ஜர்னியா இருக்கட்டும். சரியா? நீங்க யார கூப்பிட போறீங்கன்றது தெளிவா தெரியும். இத எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர். நான் வந்து ஒரு சர்விஸ் குடுக்குறேன். நீங்க என்ன சர்விஸ் குடுக்குறீங்கன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். இந்த எப்படிலாம் சர்விஸ் குடுக்குறீங்கன்ற ஒரு தெளிவு வேணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, யார்கிட்ட விக்கணுன்ற ஒரு தெளிவு உங்ககிட்ட வந்துரும். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். நான் என்ன சர்விஸ் குடுக்குறேன்? லீட் ஜெனரேஷன் சர்விஸ் குடுக்குறேனா? என்ன மாரி சர்விஸ் குடுக்குறேன்? அதையும் நான் உங்களுக்கு ஒரு செக் லிஸ்ட் அனுப்புறேன். என்ன சர்விஸ் குடுக்குறேன்ற ஒரு தெளிவு வேணும். அத எப்படி குடுக்க போறேன்? அவங்க பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாரி. ஸோ அதுக்கப்புறம் யார நான் டார்கெட் பண்ணணும்னு தெரிஞ்சுனா, எப்படி யார்கிட்ட விக்கணும் அப்படின்றத கிளியரா தெரிஞ்சிரும். சரியா? இப்ப இந்த இன்டர்நெட் உலகம் ஓப்பனா இருக்கனால, இது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இத ஒரு அஸ்யூம் பண்ணலாம். இத நான் தெரிஞ்சிருச்சுன்னா, இத இத கண்டுபிடிச்சுட்டேன்னா, என் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் என்ன மாரி ஒரு மெசேஜ குடுத்தா, அவங்க கிளிக் பண்ணி உடனே வாங்குவாங்க. ஒரு வீடியோவ நான் போட்டா, என்ன மாரி மெசேஜ் குடுத்தா அவங்க வாங்குவாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்படிலாம் தான் இருக்கலாம் உங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த டெம்ப்ளேட். சரியா? இப்ப நேமு எக்ஸ், ஒய்ன்னு குடுத்துருங்க. சரியா? ஏதாவது ஒரு ஃபீல்ட நம்ம சூஸ் பண்ணிப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரியல் எஸ்டேட்ன்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த ரியல் எஸ்டேட் ஓனரோட பேக்கிரவுண்ட் என்னவா இருக்கும்? எந்த லொகேஷன்னு தெரியணும். ஏஜ் என்னன்னு தெரியணும். இவங்க ஃபீமேலா இல்ல மேலான்னு ஜெண்டர் தெரியணும். சரியா? ஸோ இவங்களோட எர்னிங்ஸ் எப்படி இருக்கும்? அப்படின்றதெல்லாம் தெரியணும். இவங்க எந்த லொகேஷன்லேருந்து வருவாங்க? என்ன ஏஜ்? என்ன ஜெண்டரு? எவ்வளோ எர்னிங்ஸ்ல இருப்பாங்க? அப்படின்றதெல்லாம் தெரியணுன்றது. இதெல்லாம் பேக்கிரவுண்ட்குள்ள ரைட் பண்ணிடலாமா? ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் வந்தாருன்னா, நான் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு லீட் ஜெனரேஷன் கிரியேட் பண்ணி தரப் போறேன். இப்படி தான் தென்பட போறேன். 7 நாள்ல உங்களுக்கு லீட் கிரியேட் பண்ணி குடுக்க போறேன். Facebook, Instagramமையும் யூஸ் பண்ணி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? அப்ப ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஓட நேம் குடுத்திருப்பேன். இப்ப இந்த இடத்துல அவங்க பேக்கிரவுண்ட் என்ன, ஜெண்டர் என்ன, லொகேஷன் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா அந்த இடத்துல போட்டு வச்சிருப்பேன். இதெல்லாம் பண்ணியிருப்பேன். இப்போ டெமோகிராஃபி புரியுதா? இப்ப இந்த டெமோகிராஃபி இருக்கும்ன்றது. சரியா? இந்த டெமோகிராஃபில வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம்ன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த பேக்கிரவுண்ட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதே சேம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெமோகிராஃபிக்குள்ள அவங்க எந்தெந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள தான் உள்ள இருக்கேன். என்னோட ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஓனர் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? யாரெல்லாம் வாங்கலாம்? எப்படிலாம் பார்க்கலாம்? எந்த லொகேஷனுக்குள்ள உள்ள இருப்பாங்க? அப்படின்ற இந்த இடத்துல நம்ம உள்ள கொண்டு வந்திருப்போம் இந்த இடத்த. இத ரியல் டைமா நான் உனக்கு காட்டுறேன்ன்றது. சரியா? இப்ப இந்த டெமோகிராஃபிக்குள்ள உள்ள பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போன்றது. பேக்கிரவுண்ட செக் பண்ணியிருப்போம். இந்த ஏரியால இருந்து வருவான். இந்த லொகேஷன்ல இருந்து வருவான். இந்த இடத்துல இருந்து வருவான். டெமோகிராஃபிக்குள்ள உள்ள வச்சிருப்போம். ஸோ அவன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் கிளிக் பண்ணா இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஏஜ் இந்த மாரி இருக்கும். ஜெண்டர் இந்த மாரி இருக்கும். லொகேஷன் இந்த மாரி இருக்கும். இதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாரி இந்த டெமோகிராஃபிக்ல வருவோம். கோல் அண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோல் என்னவா இருக்கும்? எனக்கு ஒரு 100 அபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த 100 அபார்ட்மெண்ட்ட விக்கணும். இதுதான் என் கோலா இருக்கும். புரியுதா? அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் வேற, பிசினஸ் அப்ஜெக்டிவ் வேற. இந்த கோல் என்னன்னா, எப்படியாவது 100 அபார்ட்மெண்ட்ட விக்கணும். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அபார்ட்மெண்ட்ட எப்படிலாம் விக்க போறோம்? Facebookல எப்படி விக்க போறோம்? Instagramல எப்படி விக்க போறோம்? ஏன்னா லீட்ஸ் எடுக்கணும். சரியா? அப்ப என் 100 அபார்ட்மெண்ட் விக்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 1000மான குவாலிட்டியான லீட் வந்தா மட்டும் தான் இவங்கள கொண்டுட்டு வர முடியும். இவங்களோட கோல் என்ன? அப்ஜெக்டிவ் என்ன? இந்த இடத்துல கொண்டுட்டு வருவோம். சரியா? கொஞ்சம் இவங்கள தாண்டி இன்னும் கொஞ்சம் டிசைட் பண்ணணுன்றது. சரிங்களா? இவங்களுக்கு என்னலாம் பிடிக்கலாம்? ஹாபீஸ் என்னவா இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? இவங்க என்ன மாரி ஃபன் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க?
என்ன மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, என்ன மாதிரி பிசினஸ் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, என்ன மாதிரி புக்ஸ்லாம் படிப்பாங்க. அப்ப இந்த புக்ஸ் நேம் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணனா என் ஆட் காட்டணும். இந்த வீடியோலாம் போட்டு செக் பண்ணனா என் ஆட் காட்டணும். இந்த மாதிரி பீப்பிள ஃபாலோ பண்ணானா என் ஆட் காட்டணும். புரியுதா? ஏன்னா எப்படியாவது நம்ம உள்ள கொண்டுட்டு வரணும். அதுதான் நம்ம டார்கெட் என்னன்றது. சரியா? சோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி வச்சிருப்போம்ன்றது. சரி, இப்ப உள்ள வந்த பெர்சனுக்கு சேலஞ்ச் என்னவா இருக்கும்? சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ எப்படி காம்படிட்டர் அதிகமா இருக்காங்க. எப்படி விக்கிறதுன்னு தெரியல. பிரைஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. லீடு வருது. குவாலிட்டியான லீடு வருது. ஆனா மிஸ் ஆகுது. பிரச்சனை இருக்கு. நெறைய இருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. சரியா? சோ சோ இதெல்லாம் அவங்க சேலஞ்சா இருக்கான்னு நீங்க ரைட் பண்ணிருவீங்க. சரியா? உங்களுடைய யுஎஸ்பி என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்பின்றது எல்லாருக்குமே இருக்குன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நானும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்றேன். என் ஃப்ரெண்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்றாரு. அவரும் Facebookல தான் லீட் எடுத்து குடுக்குறாரு. நானும் Facebookல இருந்து தான் லீட் எடுத்து குடுக்குறேன். இப்ப எங்க 2 பேத்துக்கும் என்ன யுஎஸ்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப உங்க ஃப்ரெண்ட் நீங்க அது பண்ற விஷயத்த அதே விஷயத்த அவர் பண்ணுவாரான்னு கேட்டா கிடையாதுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த இடத்துல வெபினார் அட்டெண்ட் பண்றீங்க. நீங்க எப்படியாவது ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கும். எதையாவது கத்துக்கணுன்ற ஒரு வெறி இருக்கும். அதுக்காக இத பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டும் இதே சேம் டைம்ல பண்ணுவாரான்னு கேட்டா பண்ண மாட்டாரு. இதே தான் இங்கேயும் நடக்கும். இந்த இடத்துலயும் நடக்கும்ன்றது. சரியா? அப்ப நீங்க ஒரு படி மேல போய் நான் லீட் ஜெனரேஷன் மட்டும் பண்ணி குடுக்குறது இல்ல. கஸ்டமர் ஃபோகஸ்டா இருக்கேன். வந்த லீட எப்படிலாம் குளோஸ் பண்ணலாம், என்ன மாரிலாம் அந்த டீல குளோஸ் பண்ணலான்ற உனக்கு மார்க்கெட்டிங் டிப்ஸும் தரேன். அப்படின்ற விஷயத்த போம்போது, பிசினஸ் ஓனர் சம்திங் இன்ட்ரெஸ்ட்டா உள்ள வருவாங்க. சரியா? அதுதான் உங்க யூஎஸ்பியா இருக்கும். அந்த யூஎஸ்பிய கண்டுபிடிக்கணும்ன்றது. இதெல்லாம் ChatGPTல எடுக்கலாம். நான் இப்ப எடுத்தே காட்டுறேன்றது. சரியா? இப்ப ஆ சரி இவங்க என்னென்ன கொஸ்டின்லாம் இருப்பாங்க. ப்ரோ நான் உன்ன நம்பி தான் இந்த இதுக்குள்ள வரேன். சரியா? ₹10,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன். சரியா? எப்படியாவது இந்த பிளாட்ட வித்து குடுத்துருங்க ப்ரோ. எப்படியாவது இத பண்ணி சக்சஸ் பண்ணுங்க ப்ரோ. இந்த மாசம் விட்டுட்டா நான் லேபருக்கு பேமெண்ட் போட முடியாது. பிரச்சனையில மாட்டிப்பேன். ஸ்ட்ரகிள்ல மாட்டிப்பேன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? அப்ப இவங்க இவ்வளோ கொஸ்டின் வந்தா அதுக்கான ஆன்ஸர்லாம் என்ன பண்ணணும்? இப்படிங்கிறத பக்காவா ஒரு சீட்ல எடுத்துட்டு போயிட்டு, நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா, இப்படி வந்தா இத பண்ண போறேன். இப்படி வந்தா இத பண்ண போறேன். இப்படி வந்தா இத பண்ண போறேன். அப்படின்னு போம்போது உங்களுக்கு சூப்பரா மார்க்கெட்டிங்க பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு பண்ண முடியும். சரியா? இப்ப இந்த பேக்கிரவுண்ட்லலாம் எப்படிலாம் எடுத்திருக்கின்றத இன்னும் கொஞ்சம் கிளியரா காட்டுறேன்றது. அஜித் நான் அந்த ப்ராம்ப்ட் அனுப்பிச்சிருப்பேன்ல உங்களுக்கு. ஆக்ட் அஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டர். அதுல இந்த டெமோகிராஃபி இந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும்ல, அத காட்டுங்களேன். ஓகே. ஸோ நெறைய பேத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் மேபி சரிங்களா? ஏன்னா இது பிகினர்ல இருந்து எல்லாருமே ப்ராப்பரான வேக்கு வந்தா மட்டும் தான் கரெக்ட்டா பண்ண முடியும் அப்படின்றது. ஏன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். நேம் அந்த இவங்களோட இவங்களோட பேக்கிரவுண்ட்ஸ் என்னவா இருக்கும். சார் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க சார். இந்த இடத்துக்கு இப்படி வரப்போறீங்க சார். இப்படிலாம் பண்ணா அடுத்த இருக்க 30 நாள்ல உங்க பிசினஸ கரெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப இந்த பேக்கிரவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பிசினஸ் ஓனரா இருப்பாங்க. இன்டீரியர் டிசைன் பிசினஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அவங்க என்னென்ன கேட்டகரில உள்ள இருக்கலாம். டிசைனு, ஆர்க்கிடெக்ட் இந்த மாரிலாம் அவங்க ப்ரொஃபஷனல்குள்ள உள்ள இருந்திருக்கலாம். அப்படின்றது அவங்க பேக்கிரவுண்ட நீங்க அஸ்யூம் பண்ணி எழுதுவீங்க. சரியா? ஸோ டெமோகிராஃபின்றது ஏஜா இருக்கட்டும். சரிங்களா? 25, 40 உள்ள ஏஜ்ல இருப்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸா இருக்கட்டும், இல்ல இன்டீரியர் பிசினஸா இருக்கட்டும். சரியா? அவங்க ஏஜ் என்னவா இருக்கும்? 25லேருந்து 40யா இருக்கும். ஜெண்டர் என்னவா இருக்கும்? மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவாலிட்டியா நான் செலக்ட் பண்றேன். லொகேஷன் என்னவா இருக்கும்? அர்பன் சிட்டீஸா இருக்கும். மெட்ரோ சிட்டீஸா இருக்கும். இந்த மாரிலாம் நீங்க சூஸ் பண்ணலான்றது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சென்னை, கோயம்புத்தூர், தமிழ்நாடு, திருச்சி அப்படின்ற மாரி. சரியா? ஸோ இதுல பின்கோடு வைஸாவும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரியா? அதையும் நான் சொல்றேன் எப்படின்றது. சரிங்களா? எஜுகேஷன் எப்படி இருக்கும்? பேச்சுலர் டிசைனிங் சரிங்களா? ஸோ அந்த ரிலேட்டிவ் ஃபீல்ட்லலாம் யாரெல்லாம் இன்டீரியர் டிசைன் ஃபீல்ட்லலாம் ரிலேட்டிவா இருக்காங்களோ, அதெல்லாம் நீங்க கொண்டுட்டு வரலான்றது. சரியா? இவங்களோட கோல் அண்ட் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. என் பிராண்ட பெருசு பண்ணும்பா. நெறைய பையர்ஸ கொண்டு வரணும்பா. ஸ்ட்ராங்கான ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும்பா. அப்படின்றது தான் இவங்களோட கோல் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கும்ன்றது. கரெக்ட்டா? அடுத்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட்லாம் என்னவா இருக்கும்? அவங்களோட ஹாபி என்னவா இருக்கும்ன்றது. ப்ரௌசிங் ஃபார் த டிசைன்ஸ். நெறைய டிசைன்ஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. காம்படிட்டர் எப்படிலாம் டிசைன் பண்றான் அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நெறைய டிசைன்ஸ் கோர்ஸ் அவங்க பார்ப்பாங்க. இந்த மாரிலாம் இருப்பாங்க. இந்த இடத்துக்குலாம் போம்போது கூட, உங்களுக்கு கிளையன்ட் வேணுமா? அப்படின்னு டார்கெட் பண்ணலாம். சரியா? இப்படின்னு பிரிச்சு, பிரிச்சு ஆடியன்ஸ கண்டுபிடிக்கிறது. சரியா? அடுத்து கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. 6 சேலஞ்சஸ் என்னவா இருக்கலாம்? சரிங்களா? அந்த இண்டஸ்ட்ரிய பத்தி லிமிட்டடா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்சுவலா என் பிசினஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? உண்மையாலுமே எனக்கு நெறைய கிளையன்ட்ட கொண்டு வந்துருமா? நெறைய கிளையன்ட் கிட்ட நான் போயிற முடியுமா? இப்படின்லாம் இவங்களுக்கு சேலஞ்சஸ்லாம் இருக்கலாம். அதுக்கான சொல்யூஷன் நீங்க குடுக்கணும்ன்றது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃபியர் என்னவா இருக்கும்? இல்ல தம்பி ₹10,00,000 ஒரு ₹2,00,000 இன்வெஸ்ட் பண்ணி ஆட் ரன் பண்ணி கிளையன்ட்ட நான் லூஸ் பண்ணிட்டேன்னா, நான் என்ன பண்றது? சி இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. ப்ராப்பரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்ச பீப்பிள்ஸ் வந்து 10% தான் இருக்கிறாங்க. மீதி 90% கோர்ஸ மட்டும் படிச்சுட்டு ரியாலிட்டில மாட்டிக்கிறாங்க. புரியுதா? இந்த ஆப்ஸ யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, சூப்பரா உங்களால அடுத்த பிசினஸ் ஹெல்ப் பண்ண முடியும். சி எவ்ரி பிசினஸ்க்கு நீங்க யூனிக்கா திங்க் பண்றதுனால தான் அந்த பிசினஸ் குரோ ஆகும். சரியா? தியரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வொர்க் அவுட்டே ஆகாது. பிராக்டிகல் மட்டும் தான் வொர்க் அவுட் ஆகும். சரியா? எங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சாலும் பிராக்டிகலா பண்ணி பாருங்க.
சரியா? ஸோ இப்போ அவங்களோட கொஷின்ஸ்லாம் அவங்களோட ஃபியர்ஸ்லாம் என்னவா இருக்கும்? "தம்பி நீ உண்மையாலுமே எனக்கு நிறைய லீட் எடுத்து குடுத்துருவியா? நிறைய பிசினஸ் சக்சஸ் பண்ணிருவியா? 1 மாசத்துல இந்த இடத்துக்கு வந்துர முடியுமா?" அப்படின்னு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னா, பிராக்டிகலா பண்ணா தான் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ அடுத்து அவங்களோட ட்ரீம் என்னவா இருக்கும்? "அப்பா எப்படியாவது இந்த 100 ஃபிளாட்ட வித்துட்டேன்னா, எனக்கு இந்த இடத்துக்கு வந்துருவேன். என் பிசினஸ் பிராண்ட டெவலப் பண்ணிருவேன். இப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு" கம்ப்ளீட்டா தெரியணுன்றது. ஒரு கிளியர் பிக்சர் தெரியணும். நீங்க உங்க பிசினஸ் எப்படிலாம் குரோ பண்ண போறீங்கன்னு, இமேஜினேஷன் கண்ணு முன்னாடி படமா ஓடணும். அந்த அளவுக்கு நீங்க குடுக்கணுன்றது. சரியா? ஸோ அடுத்து கொஸ்டின் என்ன குடுப்பாங்க? சரிங்களா? மெட்டா ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் வொர்க் ஆகுது? என்ன மாரிலாம் கொண்டுட்டு வரணுன்றது. சரியா? வால்யூம் சவுண்ட் இன்கிரீஸ் பண்றது. சவுண்ட் கரெக்ட்டா இருக்கா? கைஸ் சவுண்ட் கிளியரா கேக்குதுன்னா, எஸ்ன்னு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்களேன். ஒருத்தருக்கு மட்டும் கேட்கலையாட்டுக்கு. இப்போ கேக்குதா? அஜித் கிளியரா இருக்கா? ஓகே டன். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க கேட்டீங்கன்னா, 10த் அவங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் டிவி புகழா இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்டர் சூர்யாவா இருக்கலாம். இவங்கலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ஒரு இன்டீரியர் பிசினஸ் பண்றவரு, ரிலேட்டபிளா இருக்கவர யார ஃபாலோ பண்ணுவாரு? இப்ப ஒரு ஒரு நான் வந்து ஒரு பிராண்ட் மாடல்ன்னு எடுத்துக்கிறேன். மாடலிங் பண்றவங்க யார ஃபாலோ பண்ணுவாங்க? ஆல்ரெடி யாரெல்லாம் மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துலலாம் நம்ம ஆட் ரன் பண்ணலாம். சரியா? இதுதான் கான்செப்ட் என்னன்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் 11 ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. சரி ஓகே. இவங்க என்னென்ன அசோசியேஷன்லாம் இருப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் ஆஃப் அசோசியேஷன்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப லாரி டிரைவர் எடுத்துக்கங்களேன். லாரி டிரைவர் சங்கம், பிசினஸ் ஓனர் சங்கம், வியாபாரிகள் சங்கம் அப்படின்ற மாரி இருக்கும். இந்த அசோசியேஷன்லாம் அவங்க இருக்காங்களா? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இடத்துலலாம் அவங்க ஆட் ஆன் பண்ணலாம். சரியா? இது எல்லாமே பாசிபிள்ஸ். ஓகேவா? சரி ஓகே. சக்சஸ் பண்ண எக்ஸ்போர்ட்ஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும்? சரி இவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கலாம்? ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. 13 ஸ்க்ரோல் டவுன். ஓகே தட்ஸ் இட். ஓகே டன். இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஃபெக்டிவான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இன்ட்ரெஸ்ட்ல வந்து என் பிசினஸ் சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு சூப்பரான டிஜிட்டல் மார்க்கெட்டர தேடிட்டு இருக்கேன். ஒரு நல்ல குவாலிட்டியான மார்க்கெட்டிங் ஸ்டைல் எனக்கு சொல்லிக் குடுத்தா போதும். என் பிசினஸ் சூப்பரா கிளிக் பண்ணுவேன் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப நீங்க எப்படி தெரியுமா ஆட் ஆன் பண்ணலாம்? உங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ வித்தின் 10 டேஸ்ல குவாலிட்டியான 100 லீட சேலஞ்சோட பண்ணி குடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கிளிக் த லிங்க், கான்டாக்ட் அஸ். இப்படின்ற மாரி. என்னடா இது ஏதோ புதுசா சொல்றான். நம்ம தேடிட்டு இருந்தோம். எக்ஸாக்ட்டா தேடிட்டு இருந்தோம். கரெக்ட்டா எனக்கு ஒரு ஆஃபர் வருதுடா அப்படின்ற மாரி இருக்கும். சரியா? இத நம்மளே ரியல் டைமா பார்த்துருப்போம்ன்றது. Facebookஆ இருக்கட்டும், Instagramஆ இருக்கட்டும். இப்பதான் அந்த ப்ராடக்ட்ட வாங்கணும்னு நெனச்சேன். கரெக்ட்டா ஆஃபரோட வந்துருச்சுப்பா அப்படின்ற மாரி இருக்கும். புரியுதா? இதெல்லாம் அந்த இடத்துல நீங்க கரெக்ட்டா கேப்சர் பண்ணி உள்ள கொண்டுட்டு வரது. சரியா? இப்ப அப்படியே நீங்க அந்த டெம்ப்ளேட்க்கு வாங்க. இது ரைட்டா? இப்ப இந்த டெம்ப்ளேட்ல நீங்க எல்லாமே ஃபில் பண்ணுவீங்களா? பேக்கிரவுண்ட் என்ன மாரி இருக்கும்? டெமோகிராஃபி என்னவா இருக்கும்? நேம்லாம் என்னவா இருக்கும்னு ஃபில் பண்ணிருப்பீங்களா கம்ப்ளீட்டா? இப்ப இந்த ஃபில் பண்ண டெம்ப்ளேட்ட கையில வச்சுப்பீங்க. இவரு இப்படிதான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும். அவர் என்ன கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணலாம். எப்படிலாம் பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு, ஒரு வேள தெரியலனா கூட இந்த டெம்ப்ளேட் அவர்ட்ட அழகா காட்டலாம். இதான் சார் மேட்டர்ன்றது. புரியுதா? இப்ப அடுத்த டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்குது. சரியா? அடுத்தது காட்டுங்க. இப்ப இத நீங்க கெஸ் பண்ணி எழுதிட்டீங்க. சரியா? நவ் இவென்ச்சுவல் அப்படின்றது இருக்கும். சரியா? ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கட்டும், இல்ல ஃப்ரீலான்சரா இருக்கட்டும். அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன? எதுனால ஸ்ட்ரகிளா இருக்காங்க? சரியா? அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட்ல எழுதுவீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியர்ஸ பாசிபிள்னு எப்படி காட்டப் போறீங்க? இம்ப அந்த அந்த என்னென்ன ஃபியர்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க அப்படின்றத இந்த இடத்துல கொண்டு வருவீங்க. அவங்க கோல் அண்ட் டிசைர் என்னன்ற இந்த இடத்துல கொண்டு வருவீங்க. ட்ரீம் அண்ட் கோல்ஸ்லாம் என்ன மாரி இருக்கு அப்படின்றத இந்த ஸ்லைட்ல கொண்டுட்டு வருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டா? இப்ப ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஓனரு ஒரு 100 ஃபிளாட்ட விக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இதான் பிரச்சனை. நீங்க முன்னாடி ஒரு டேப்லெட்ல அவங்க என்னென்ன பேக்கிரவுண்ட்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா? இது எதுக்கு? ஒரு பிசினஸ் ஓனர்ட்ட எப்படி பேசணும்ன்றது. ரைட்டா? இப்ப கிளையன்ட் கிடைச்சுட்டான். கிளையன்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் 99% ஆஃப் கிளையன்ட் சரியா? எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, என் பிசினஸ் உண்மையாலுமே நீங்க ஜெயிச்சு வச்சிருவாங்கன்னு டவுட்ல தான் உள்ள வருவாங்க. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இந்த மாரி ஒரு ஆட்லாம் போட்டு உங்க பிரச்சனைலாம் சொன்னீங்கன்னா, 100 பிளாட்ட விக்கணும். உங்களுக்கு பெயின் பாயிண்ட் இதுதான். காம்படிட்டர் இந்த மாரி பண்றான். இந்த ஆட் பண்றான். உங்களுக்கு உங்களுக்கு பயமா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் இந்த சைட்ல இருக்குது. சரியா? நாம்ப இந்த இடத்துக்கு மாறணும்னா, Facebookல ஆட்ஸ் ரன் பண்ணணும். Instagramல ஆட்ஸ் ரன் பண்ணணும். இவ்வளோ மார்க்கெட்டிங் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படிலாம் பண்ணா டாம் ஷூரா உங்களால 2% சக்சஸ் ரேஷியோன்னு வச்சுக்கிட்டா கூட, இந்த ரீச்ச நம்மளால அடைஞ்சிட முடியும்னு சொல்லி, உங்களால பக்காவா இந்த லிஸ்ட் எடுத்துட்டு போய் குடுக்கறனால, அந்த பிசினஸ் ஓனர டீல ஈஸியா குளோஸ் பண்ண முடியும். சரியா? இத யாருமே பண்ண மாட்டாங்க. சார் பண்ணிக்கலாம் சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தானே நான் பார்த்துக்கிறேன் வாங்க. நான் பண்ணிடுறேன் வாங்க. சக்சஸ் பண்ண வச்சுடுறேன் வாங்க. பேசிடுறேன் வாங்க அப்படிம்பாங்க. பிசினஸ் ஓனருக்கு இத நீங்க ப்ரூஃப் பண்ணணும். புரியுதா? ஏன்னா அவங்க பணம் குடுக்குறாங்கல்ல, உங்கள நம்பி வராங்கல்ல, அப்பதான் இது நடக்கும்ன்றது. சரியா? இதுதான் இந்த 2 டெம்ப்ளேட் மெயினா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இது புரிஞ்சிருச்சுன்னா, இந்த இன்டர்நெட் உலகத்துல உங்க ஆடியன்ஸ் வந்து ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஒருத்தரும் ஒரு திங்கிங் வேற மாரி இருக்கும்.
ஒருத்தரோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். இதை கரெக்டா நீங்க கெஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்ல எழுதிட்டு வரும்பொழுது, இதை எடுத்துட்டு போகும்போது, இவங்க இப்படிலாம் வந்தா, இப்படிலாம் என்னால பேச முடியும்னா, அந்த டீலை ஈஸியா க்ளோஸ் பண்ணலாம். சரியா? இப்போ இதுக்கு இப்போ இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் தெரியுமா? கஸ்டமர் அவதார்ன்றத நான் இப்ப கிளியரா சொல்லிட்டேன். இங்க உங்களுக்கு டெம்ப்ளேட்ல சொல்லியிருக்கேன். டீட்டெயிலான டார்கெட்டிங் நம்ம என்ன பண்றது? அவங்களோட கோல் என்ன? ஏஜ் என்ன? ஜெண்டர் என்ன? பிஹேவியர் எப்படி இருக்கும்? டெமோகிராஃபி எப்படி இருக்கும்? உங்களுக்கு இருக்க சேம் கேரக்டர் உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்குமானா இருக்காது. அப்போ உங்க ஃப்ரெண்டுக்கே இல்ல அப்படிங்கும்போது, இந்த இன்டர்நெட் உலகம் ஓப்பனா இருக்கும்போது, ஒருத்தருக்கும் ஒரு விதமான கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர ஒரு அஸ்யூமா இப்படிலாம் இவங்க வரலான்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த டெம்ப்ளேட்ஸ் நான் காமிச்ச டெம்ப்ளேட். இது அது கூட மெர்ஜ் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா மேட்ச் ஆகும். சரியா? இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா, இப்ப டெம்ப்ளேட்லாம் போட்டோம். பிசினஸ் ஓனர்லாம் கண்டுபிடிச்சுட்டோம். மார்க்கெட்டிங் காம்படிஷன கண்டுபிடிக்கணும்ல. யாரெல்லாம் காம்படிட்டர் இருக்காங்க. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன? ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் என் ஆடியன்ஸ் வாங்கக்கூடிய 5 மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஒரு ஆடியன்ஸ்க்கு 5 மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும். இப்படிலாம் இருந்து தான் அது பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, கஸ்டமரா இருந்தாலும் சரி. இப்படி தான் உள்ள கொண்டுட்டு வரணும். சரியா? அவங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய 4 ஸ்ட்ராட்டஜி என்ன? அதுக்கு எப்படி நான் ஆஃபர் போஸ்ட்ட கிரியேட் பண்றது தான் அடுத்தடுத்ததுல நம்ம பார்க்க போறது. சரியா? நெக்ஸ்ட். இந்த இந்த அவேர்னஸ் ப்ராபஸ்ல தான் இருப்பாங்கன்றது. சரிங்களா? இந்த ப்ராக்ரஸ்ல தான் இருப்பாங்க. அப்சைட் மாடல் அப்படிம்பாங்க. இந்த அப்சைட் மாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆடியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்றீங்க, இல்ல பிசினஸ் ஓனரா இருக்கீங்க. சரியா? அப்படின்னா, இதுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கெட் உலகம் ரொம்ப பெருசா இருக்கு. சரியா? இப்போ உங்க கஸ்டமர புடிக்கணும். சரியா? அதுக்கு ஒரு சிம்பிளான நான் ஒரு ஸ்டோரிய காட்டுறேன்றது. அஜித் நீங்க வந்து இந்த இடத்துல அந்த கரடி வீடியோ ஒண்ணு இருக்குல்ல, அத போட்டு விடுங்களேன். இந்த வீடியோவ பாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்றது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். ஏன்னா இன்டர்நெட் உலகம் நாம மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட பேர் இருக்கோம். இப்ப இந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. நாம்ப ஒரு அமேசான் காட்டுக்குள்ள இருக்கோம். சரியா? இந்த அமேசான் காட்டுக்குள்ள ஒரு கரடிய புடிக்கிறது இதுதான் கான்செப்ட். அப்ப என்ன பண்றாங்கன்னா, நல்ல நல்ல படிச்ச பீப்பிள், புத்திசாலின்னு நெனச்சிட்டு இருக்க பீப்பிள் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கரடிய தேடி போறாங்க. கரடி மாட்டும்னு நெனைக்கிறீங்களா? ஒரு காட்டுக்குள்ள மாட்டவே மாட்டாது. அது ஓடி போயிரும். ரைட்டா? ஆனா, எதுவுமே தெரியாம புத்திசாலித்தனமா யோசிக்கிற பீப்பிள், அந்த இடத்துல கரடிக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறாங்க. கரடிக்கு என்ன பிடிக்கும்? ஹனி. அந்த ஹனிய கரடி வந்து குடிக்கிறனால, கரடி மாட்டிக்கும். சரியா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்நெட் உலகத்துல உங்க கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். சரியா? கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது அப்படின்றத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். அப்படி கிளியரா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் உங்களால இப்ப எப்படி என் கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? ஃபார் எக்ஸாம்பிள் கரடியோட ஒரு ஸ்டோரி நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு. என்ன நடந்துச்சு? ஒரு அமேசான் காடு. அந்த அமேசான் காட்டுக்குள்ள ஒரு கரடிய புடிக்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா பெரிய காடு. எங்க என்ன இருக்குன்னே தெரியாது. சரியா? கரடிய மட்டும் தேடி போறாங்க. சரியா? இப்ப அதே மாரி தான் இந்த இடத்துல நீங்க பிசினஸ் ஓனர மட்டும் தேடி போறீங்க. ஆனா பிசினஸ் ஓனர் அந்த இடத்துக்குள்ள இருக்கான்னு தெரியும். அந்த அமேசான் காட்டுக்குள்ள கரடி இருக்குன்னு தெரியும். சரியா? அப்ப ஃப்ரீலான்சரும் அந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சிரும்ன்றது. புரியுதா? இது ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கிறேன். சரியா? எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். சோ இப்ப அத நம்ம எப்படி தேடணும்? அப்ப அந்த கரடிக்கு என்ன புடிக்கும்? தேனு தான் புடிக்கும். அந்த தேன நம்ம கொண்டு வந்து வச்சோம்னா, கரடி வந்து சாப்பிடும். மறுபடியும் வந்து சாப்பிடும். 3வது நாள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா, அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சுரும். காட்ட விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரடிய நம்ம வெளிய எடுத்து வந்துர முடியும். அப்படிதான் நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ணும்பொழுது, ஒரு பிசினஸா இருக்கட்டும், கஸ்டமர உள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கஸ்டமருக்கு என்ன புடிக்கும்? அப்படின்றத கிளியரா செக்மென்ட்டா புரிஞ்சுக்கணும். சரியா? அதுதான் அந்த மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்ல நான் காமிச்ச ஒரு விஷயம். சரியா? மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்ல நான் காமிச்ச அந்த அந்த மார்க்கெட்டிங்க்கு உள்ள வருதுன்றது. சரியா? இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, உள்ள கண்டுபிடிக்கிற விஷயம்ன்றது. புரியுதா? இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. அப்ப அந்த டெம்ப்ளேட்ல Facebookக்குள்ள பிசினஸ் ஓனர் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. கஸ்டமர் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. கன்வே எப்படி பண்ண போறீங்க? இந்த ஹனி மாரி எப்படி பண்ண போறீங்க? தேனா குடுக்கணும். அப்பதான் அவங்க நம்ம கிட்ட வருவாங்கன்றது. புரியுதா? அந்த மார்க்கெட்டிங் மெசேஜ் எப்படி குடுக்க போறீங்க? இந்த ப்ராடக்ட் எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கிளியர் பண்ணணும். இப்ப இந்த கரடி மாரியே 5 மைண்ட் செட்ல தான் பீப்பிள் வெளியில இருப்பாங்களே. இந்த Facebookக்குள்ள, ஆன்லைன்க்குள்ள வெளியில மார்க்கெட்டிங் ஹவர்லயே. என்ன தெரியுமா? அன்அவர் ஸ்டேஜ் அப்படின்றது. சரிங்களா? இந்த அன்அவர் ஸ்டேஜ்ன்றது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எதையுமே தெரியாது. என் பிசினஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிசினஸ் ஓனர டார்கெட் பண்றீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா? அதெல்லாம் தேவையில்ல தம்பி. நான் ஒரு 20 வருஷமா பிசினஸ் பண்றேன். ஆல்ரெடி மாசம் ஆனா ரூ. 10,00,000 லாபம் வருது. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க. டைரக்ட் அப்ரோச். நான் மறுபடியும் சொன்னேன் என்ன சொன்னேன்? இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்பதான் உங்ககிட்ட வருவாங்கன்றது. புரியுதா? இந்த ஸ்டேஜ்ல இவங்க இருப்பாங்க. சரியா? 1. 2வது ஸ்டேஜ் ப்ராப்ளம் அவர். என் ப்ராடக்ட் விக்கலன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ட குடுத்துட்டு இருக்கேன். சரியா? ஆனா என் ப்ராடக்ட் விக்கலன்னு தெரியும். ஆனா என் ப்ராடக்ட்ட ஆன்லைன்ல எடுத்துட்டு போனா விக்கும்னு தெரியும். ஆனா எப்படி போகும்னு எனக்கு தெரியாதுன்னு இருப்பாங்க. சரியா? 2வது டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ். புரியுதா? 3வது டைப் ஆஃப் கஸ்டமர். சொல்யூஷன் அவர். புரியுதா? என் ப்ராடக்ட் நல்லா இருக்கு. ஆன்லைன்ல எடுத்துட்டு வந்தா சேல் ஆகும்னு தெரியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணா நல்லா சேல் ஆகும்ன்றது எனக்கு தெரியும். சொல்யூஷனும் தெரியும். ஆனா பண்ணாம இருக்கிறது. புரியுதா? சோ யார்கிட்ட போறது, எப்படி போறதுன்னு தெரியாம இருப்பாங்க. சரியா? இப்ப இவங்கலாம் ஒரு மெசேஜ் நான் சொல்றேன்றது. என்ன மாரி இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லலாம்?
உங்க ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பண்ணா சேல் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா யார்கிட்ட பண்ணணும்னு தெரியலையா? கான்டாக்ட் அஸ். இந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்க பீப்பிள்ஸ்லாம் உங்ககிட்ட வருவாங்க. சரியா? அடுத்து. ஸோ உங்களோட அவர், யுவர் அவர் அப்படின்றது. ஸோ உங்களோட அவர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன மாரி சொல்யூஷன்லாம் குடுக்குறீங்க? இப்ப இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. புரியுதா? என் நீஷ் வந்து பாத்துன்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஓனருக்கு. ஒன்லி ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ்க்கு அப்படின்ற மாரி. அவங்கள்ல செக்மெண்ட் பிரிப்பீங்க. அவங்கள்ல 5 செக்மெண்ட் எந்த செக்மெண்ட் எடுத்தாலும் இந்த 5 செக்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள இந்த பீப்பிள்ஸ் 5 செக்மெண்ட் மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. சரிங்களா? 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சிருக்கும். சரியா? 2வது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி தெரியாமலே இருக்கும். 3வது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணா சக்சஸ் வரும்னு தெரியும். ஆனா யார்ட்ட பண்றதுன்னு தெரியாம ஏமாந்துருப்பாங்க. 4வது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் தேடிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு பெஸ்ட்டான ஒரு ஐடியா குடுக்குறாங்க பாத்தியா? அவங்க கிட்ட இருக்கிறது. 5வது உங்க 2 பேத்துக்கிட்டயும் நடக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. சரியா? இந்த மைண்ட் செட்க்குள்ள தான் உள்ள பீப்பிள்ஸ் இருப்பாங்க. சரியா? ஸோ, யுவர் அவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன அவர் குடுக்குறீங்க? 90% பிசினஸ் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாம ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னும் 10% பிசினஸ் மட்டும் தான் இருக்கு. நீங்க அதுக்குள்ள மாட்டக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாரி பண்ணுங்க. நாங்க ஆல்ரெடி பண்ணியிருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பீப்பிள்ஸ்க்கு இந்த மாரி ஸ்டேட்மென்ட்ல பண்ணி ஜெயிக்க வச்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயம். சரியா? நெறைய இடத்துல வேற வேற மாரிலாம் இருக்கலாம். புரியுதா? ஸோ, டிசிஷன் டிசிஷன்ன்றது த ஃபைனல் ஸ்டேஜ். சரியா? பையிங் சிக்னல புரிஞ்சுக்கிற ஒரு டிசிஷன்ன்றது. ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க பண்ணுனீங்க, உங்க விஷயத்த பண்ணுனீங்க, இந்த பிசினஸ்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நாளைக்கே இந்த ரிசல்ட் கிடைக்கும். இன்னைக்கே இந்த சேல்ஸ் நடக்கும். அப்படின்ற மாரி டிசிஷன்லாம் மேக் பண்ண வைப்பாங்க. இதுதான் இந்த ஸ்டேஜ். புரியுதா? இப்ப ஃப்ரீலான்ஸா இருக்கு, பிசினஸ் ஓனரா இருக்குது. வெளியில இருக்க கஸ்டமர் எப்படி கூப்பிடணும்? பிசினஸ் ஓனருக்கே தெரிஞ்சிருச்சு. வெளியில இருக்க கஸ்டமர் எப்படி கூப்பிடணும்? இப்ப அன்அவர் ஸ்டேஜ். சரியா? இன்னுமா நீங்க வீடு வாங்காம வாடகை வீட்லயே இருக்கீங்க? இன்னும் எத்தன வருஷம் தான் இத ரன் பண்ணிட்டே இருப்பீங்க? அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? ஸோ, அன்அவர் ஸ்டேஜ் அந்த இடத்துக்கு வந்துருங்க. மறுபடியும் வேற ஸ்லைட் பண்ணிருங்க. சரியா? இப்ப இந்த அப் சைட்ல வந்து கஸ்டமரோட பையிங் மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது தான் மேட்டர். சரியா? இப்ப நம்ம ரியல் எஸ்டேட் எடுத்துப்போம். இன்னுமா வாடகை வீட்ல இருக்கீங்க? ஒரு ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ரூ. 2000 சேர்த்து வச்சு கூட இஎம்ஐ கட்டி உங்களால வீட்டு வாடகை வாங்க முடியாதா? 5 பேர் வேலைக்கு போறீங்க ஒரு வீட்ல. ஒரு வீட்ல அந்த ரூ. 2000 நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா, ரூ. 10,000 இஎம்ஐல ஈஸியா வாங்கலாம். ஃபிளாட் வாங்கலாம், அது வாங்கலாம். இப்படிலாம் இருக்குன்ற விஷயம். சரியா? ப்ராப்ளம் அவரு. வாடகை வீட்ல இருக்கிறது பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? ஆனா, எப்படி அடுத்த மூவ்க்கு பண்றதுன்னு தெரியல. நீங்க ஒரு வாடகை வீட்ல இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான அபார்ட்மெண்ட் தேவ. அதுவும் லோ பட்ஜெட்ல தேவ. இஎம்ஐ ஆப்ஷனோட தேவ. 0 காஸ்ட்டோட தேவ. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். 0 காஸ்ட் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவ அப்படின்னா, கிளிக் த பட்டன், கான்டாக்ட் அஸ். எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. சரியா? ஸோ சொல்யூஷன் அவர். நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டிய விக்கணும்னு நினைக்கிறீங்க. சரியா? இல்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்க. சரியா? உங்க ப்ராப்பர்ட்டி சூப்பரா இருக்கு. ஆனா வேகமா விக்கணும்னு நினைக்கிறீங்க. நல்ல ரேட்க்கு விக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா யார்ட்ட விக்கிறதுன்னு தெரியல. ஸோ கிளிக் த பட்டன், கான்டாக்ட் அஸ். எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? அடுத்து உங்களுடைய அவர். புரியுதா? உங்ககிட்ட ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சாரி உங்ககிட்ட ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிய வாங்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி அடுத்த இருக்க 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம செக் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மட்டும் தான் நான் வருவேன்னு இருக்கணும். பிளஸ் வந்து பாத்துன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா விஓலருந்து, ஏஓலருந்து எல்லா செக்கப்பும் முடிஞ்சிருக்கணும். இப்ப ஒரு ஒரு வீட வந்து 10லருந்து 20 டைம் செக் பண்ணி, தண்ணி வருதா? மழை தண்ணிலாம் தேங்குமா? தேங்காதா? அப்படின்னு எல்லாமே பண்ணியிருக்கணும். அப்படின்ற விஷயம்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அவர். இதெல்லாம் இருக்கணுமா? ஆல்ரெடி நாங்க சக்சஸ்ஃபுல்லா இத்தன பேத்துக்கு பண்ணியிருக்கோம். கான்டாக்ட் அஸ் அப்படின்றது. சரியா? அடுத்து டிசிஷன் அவர். டிசிஷன் அவர்ன்றது இந்த மாசம் யாரெல்லாம் அபார்ட்மெண்ட் வாங்குறீங்களோ, அவங்களுக்கு அடுத்து இருக்க 1 இயர்க்கு இந்த வீட்ல என்னென்ன பிரச்சனை வந்தாலும், இந்த லேண்ட்ல என்னென்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க இருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லருந்து ஏ டூ இசட் எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்றோம். பிளஸ் உங்களுக்கு ரூ. 50,000 டிஸ்கவுண்ட் இருக்கு பெர் ஃபிளாட் மேல. இல்லன்னா பெர் அபார்ட்மெண்ட் மேல அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? நீங்க அத 50,000லாம் குடுக்க முடியாது. ஃபிளாட்டே 50,000 தான் அப்படின்னு என்ட்ட கேட்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இத நான் சொல்றேன்றது. சரிங்களா? நெறைய இடத்துல கோல்டு காயின்லாம் குடுப்பாங்க. ரூ. 25,000 30,000ன்றது. சரியா? இதெல்லாம் வச்சு, வாங்கிருவோம்டா ப்ராப்பர்ட்டிய அப்படின்னு டிசிஷன் மேக் எடுக்க வைப்பாங்க. சரியா? இப்படிலாம் தான் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. இன்னொரு ட்ரிக் சொல்லி தரட்டா? இப்ப ஒரு கஸ்டமர் இருக்கான். இந்த 5 மைண்ட் செட்டையும் செட் பண்ணியும் உள்ள கொண்டு வரலாம். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அன்அவர் ஸ்டேஜ்ல இருந்து டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் 5 கிரியேட்டிவ் கிரியேட் பண்ணி, ரீடார்கெட்டிங் பண்ணி அவங்களையும் உள்ள வாங்க வைக்கலாம். இதையுமே இதுக்குள்ள நடக்கும்ன்றது. புரியுதா? சோ இப்படிலாம் இதுல பண்ணலான்றது. சரியா? இதுவரைக்கும் உங்களுக்கு புரியுதா? எஸ்ன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வாங்க.